Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. நாங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அவர் மறுபடியும் ரிப்பீட்டடாக சார் சொல்லி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இட் ஃபீல்ஸ் இரிட்டேட்டட் அஸ் அ ஆடியன்ஸ். உங்களுக்குள்ளே இருந்து அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சா? உட்காந்தாரு, கால் மேலே கால்லாம் போட்டார். நான் என்ன வச்சேன், நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து இப்போ சொல்லுங்கள் சார் அவர் சொன்னார். நான் பேசவில்லை, இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சட்டை கோட்டை வச்சார், இப்படியே போனார். நான் அப்படியே இருந்தேன். என்ன சார் சண்டை போடனா சண்டை போட சொல்கிறீங்க, கோவப்பட சொல்கிறீங்க, அப்படி என்ன தான் சார் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் புரியலையே. பிரஜனை சப்போர்ட் பண்ணு, வண்டியில் வர சொல்லு, அப்படியே அவனுக்கு தகவல் கொடு, அப்படியே வெளியே வா. அதை பார்த்தீங்களா நீங்கள்? எனக்கு எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னடா இது காரில் எங்கே போனீங்க? விஜய் சேதுபதி தான் உங்கள்கிட்ட பேசணும். நானும் அவர் இவிபிலேருந்து வெளியே போய் எது நடந்தாலுமே பசுவாதவங்க. ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணன் தங்கச்சி கூப்பிட்ற இடத்துல பசுவானது அவசியமே கிடையாது. என் கூட பேசிட்டு இருந்தா பாரு கிட்ட திவ்யா சொன்னாங்களா? ஆமாம், பாரு கிட்ட திவ்யா சொன்னாங்க. இல்லை திவ்யா தான் சொல்லிட்டு இருந்தேன். மேபி எங்கள் கூடயே இது பண்ணிட்டு இருந்தா அவர் வெளியே போயிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒருவேளை எங்கள் கூட பேசிட்டு ஒழுங்காக இருந்ததுன்னா அவர் உள்ளே இருந்திருப்பாரு. நான் திவ்யாவுக்காக நான் எவிக்டாக வெளியே வரல, திவ்யாக்காக நான் உள்ளேயும் போகல. ஓகே, அந்த பாண்ட் அங்கே தான் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. வணக்கம் பிரஜின் ப்ரோ. 2 கிலோ சொல்ல முடியாது, காப்பி கொட்டிட்டு போகணும். பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. சூப்பர். ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருக்குது நீங்கள் வந்து வெளியே வந்தது. ஏன்னா போன உங்களோட இன்ட்ரோ வீடியோலேருந்து ஆரம்பிப்போம். உங்களோட இன்ட்ரோ வீடியோவில் உங்கள்கிட்ட இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வெளியே வந்தது, நீங்கள் போனது சொன்னது, அந்த குரூப்பிசம் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குரூப்பிசமா? இல்லை இப்போ குரூப்பிசம் இருந்திருக்கு ப்ரோ. பட் என்னென்னா, நான் குரூப்பில் போய் சேர்ந்தது கிடையாது. வைல்ட் கார்டாக போகும்போது அமித் மட்டும் அவே ஆகிட்டார். ஏன்னா அவர் குட் புக்ஸில் இருந்திருக்காரு. என்னென்னா அவர் கன்னடா பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுத்தவர். கேம் ரூல்ஸ் எல்லாமே அமித்துக்கு தெரியும். ஸோ அவர் அவே ஆகிட்டார். பட் அவர் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. அதை தவறாக சொல்ல, அது அவர் கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இப்போ நான், திவ்யா, சாண்ட்ரா 3 பேர் ஒரே கப்பில் காஃபி சாப்பிட்டு இப்படி தான் ஒன்றா இருந்தோம். பாரு விட்டுட்டீங்க? இல்லை, பாரு நடுவு தான் ஜாயின் ஆனது. ஓகே, ஜாயின் ஆனது. பாருவும் ஒரு தப்பான கேரக்டர் கிடையாது ஜாயின் ஆனதுக்கு. அவங்க சூழ்நிலை கைதி. தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சு யாரையும் அடிக்கணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் கேங் சேர்த்துப்பாங்க, இந்த டீமை காட்டுற. இல்லைனா தோலை அடிப்பாங்க. அது அப்படி தான். இப்போ அப்படி இருக்கும்போது 1:17 16 இல்லை 3:14 எப்படி வேணால் அந்த கேம் எடுத்துக்கலாம். அப்போ நான் சொன்னது தான், நாங்கள் 3 பேர் வைல்ட் கார்டில் வந்திருக்கோம். அதனால் நாங்கள் எல்லார்ட்டும் ஒத்து போதான் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களை எதிரியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை அப்படி தான் பார்ப்போம். ஸோ கேமாக பார்த்தா. ஸோ ஏன்னா நீங்கள் குரூப் ஆனீங்கன்னா நான் குரூப் ஆகலை, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குரூப்பாகவே 40 நாள் 50 நாள் இன்னைக்கு வரைக்கும் 70 நாள் ஆக போகுது. அப்பவும் கூடயே இருந்து நம்பிக்கையை வாங்கி ஒரு 5-6 பேர் குரூப்பாகவே இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஓகே, எவிக்ஷனில் யாரை சொல்கிறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சாங்க நிரந்தர குரூப்பாக எதுவும் பார்க்க முடியல. நிரந்தர குரூப் இருக்குது ஆக்சுவலாக. நிரந்தர குரூப்பா? அந்த அன்பு குரூப்னு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. ஆமாம். கனி, FJ, சபரி, விக்ரம். ஓகே, அதில் சபரி என்னென்னா, நம்ம இவருக்கு நம்ம பார்வதிக்கு அந்த கண்ணில் அடிபட்டுச்சுல, அதுலேருந்து கொஞ்சம் அவே ஆகிட்டார் டோட்டலாகவே. அவர் அந்த குரூப்லேருந்து அவர் ஒரு யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன மாதிரியான ஒரு யூனிவர்ஸ்? குணா படம் மாதிரி. ஓகே, குகை கட்டி வாழ்ந்தார்ல, அதுதான் சேது சார் சொன்னார். என்னப்பா நீ வாட்டு குகையில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஏன்னா நம்ம பண்ணுற கரெக்டாக தப்பாக தெரியாத பட்சத்தில் நம்ம ஒரு அவேவாக தான் இருப்போம். அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஸோ FJமும் கொஞ்சம் பேக் அடித்து கொஞ்சம் ரிலேபிளாக வெளியே வந்துட்டார். ஸ்லோ ஆகிடுச்சு. அது ஏன் அவர் ஸ்லோ ஆனார், அப்படி ஒரு விஷயத்த பண்ணார் எனக்கு தெரியல. மேபி ஆதிரியை வந்த என்ட்ரியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. இது என்னோட கணிப்பு. ஓகே, ஸோ இதுதான் நடந்தது. இது இப்படிலாம் இவங்க பண்ணுறதுல நாங்கள் 3 குரூப்பாக இல்லை, நாங்கள் 3 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரினால சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அது மற்றவங்களுக்கு குரூப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணுறது? அந்த ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அந்த மெம்பர்ஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு பொறாமையோ இல்லை ஏதாவது ஒரு கிரட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ட்டை மட்டும் ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்கு. இருந்துன்னா அதில் மெயின் என்னன்னா, சாண்ட்ராவுக்கும் விக்ரமுக்கு கிளாஷு, எனக்கும் விக்ரம் கிளாஷு. ஸோ பொதுவான எதிரின்ற அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது 2 பேரும் கம்ஃபர்ட் ஜோனில் கப்பலாக வந்திருக்காங்க. இந்த கப்பலில் கடைசி வரைக்கும் இவங்களை குத்தி அமிச்சிட்டானா, எவிக்ஷன் பண்ணி அமிச்சோன்னா 2 பேரும் ஒரு ஆள் பிரிஞ்சுருவாங்க. அப்போது பாதி ஜெயிச்சிட்டோம். மீதி போகிற பக்கம் குத்திக்கலான்றது ஒரு விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் கேமில் ஜென்யூனை ஆட விட்டு நம்ம பண்ணலான்ற மாதிரி அங்கே அவங்க யோசிக்கலை. ஓகே, அதுதான் அவங்க மேலே வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 5 பேராக வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 ஓட்டாக பிரிச்சுக்கிட்டீங்க. நாங்கள் இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தால் ஆளுக்கு 2 ஓட்டு, அது 6 ஓட்டு.
கூட வந்து எனக்கும் எதிரி அவங்களுக்கும் எதிரின்னா நமக்கு நண்பன்றது தான் பார்வதி உள்ளே வந்தாங்க. ஓகே. பார்வதி உள்ளே வந்தாங்க. ஆனால் கேம் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது பார்வதி உள்ளே வந்ததுன்றது பார்வதி ஃபுல் கேம் தெரியும். கேம் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் பார்வதி தப்பாக ஆட மாட்டாங்க கேமை, ஸ்ட்ராட்டஜிக்காக ஆடுவாங்க. ஒருத்தர் இழுத்து போட்டு மீச்சு போகிறது அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம்ல, அதை தாண்டி அவர் ஒரு விஷயம் யோசிப்பா. அதுதான் சிங்க் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ இல்லடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி நடக்குது. நான் சொன்னேன் ஏன் உங்கள் சைடும் பண்ணிட்டுறாங்க. ஏன்னா அவங்க பார்வதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி எல்லா விஷயம் பண்ணும்போது பார்வதி எங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. ஆனால் த்ரூ அவுட்டாக குரூப்பிசமாக அவள் இல்லை. வருவா அடிக்கடி மழை பெய்கிற மாதிரி வந்து ஓடி போடு. அவள் வந்து கமருதன் கூட பேசுகிறதும் பழகுது அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவளுக்கு பெருசாக இல்லை. நாங்கள் எப்போ 3 பேர் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் 3 பேர் ஒன்றா இல்லை. அது ஒரு விசில் ஏற்பட்டு போச்சு. அது அந்த டாஸ்கில் துண்டிக்கப்படும்ன்ற ஒரு விஷயம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கேம் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நண்பர்கள் நாளைக்கு எதிரிகள் நல்ல நண்பர்களாக இருப்பாங்கன்ற அந்த பிக் பாஸோட ஸ்ட்ராட்டஜி கேமு. ஓகே. அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமில் நீங்கள் விக்டிம் ஆயிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. யாரோட? பாருவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமில் இல்லை விக்டிமாக ஆனதில்லை. என்ன சொல்கிறதுனா மேபி அவங்க ஏதாவது சில விஷயங்கள் பண்ண போகும்போது நம்மக்கிட்ட சில விஷயங்கள் வந்து கேட்டுட்டு குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. பண்ணிட்டு போகும்போது அவங்க ஒரு விஷயம் எடுத்து வைக்கும்போது அது தவறுதலாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம நிற்போம். அது ஆயிரும். அப்படி அது நம்ம தெரிஞ்சது அதுக்கப்புறம் அப்போ இதுக்கு தான் வந்தாங்க போல இருக்குது அடப்பாவேன்ற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்புக்குள்ளே அதை கைவிட்டு போயிடும். அது மாதிரி இடத்துல விக்டிமாக இருந்திருப்போம் தவிர வாண்டடாக தெரிஞ்சு போய் நம்ம ஒன்று பண்ணுவோம். இப்போ நேராக போய் இவரை விக்டிம் நம்ம இவரை வந்து எவிக்ஷன் பண்ணிட்டோன்னா அவன் நம்ம பிரச்சனையாக இருக்க மாட்டான்னு சொன்னால் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். ஓகே. சொன்னால் ஒத்துக்காத பட்சத்தில் அவங்க ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி அவங்க ஒரு கேம் ஆடுற இடத்துல நம்ம விக்டிமாக போய் மாற்றதாக இருந்திருக்கலாம் தவிர தெரிஞ்ச போய் ஒரு இடத்துல மாட்ட மாட்டோம் நம்ம. இப்போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ரொம்ப பர்சனலாக பிரஜின் இது ஒரு கேமாக பாரு அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி பர்சனலாக போகாத மாதிரி இருக்கும். அவங்க தான் பர்சனலாக நிறைய இடத்துல பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது சாண்ட்ரா அவர்கள் பண்ணுறது எல்லாம்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறது. அவங்க பொசசிவ் ஆகிறதா இருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அதான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்னது தான் நீங்கள் பேசுகிறீங்க பொசசிவ்னஸ்ன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படிலாம் கிடையாது. 20 வருஷமாக கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பேசுவாங்க, ஃபேன்ஸாக பேசுவாங்க. நான் யார்கிட்ட போய் படத்தில் போகிறதோ உட்காரதோ பேசுகிறதோ எது நடந்தாலுமே பொசிவ் ஆதவங்க. ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணன் தங்கச்சி கூப்பிட்ற இடத்துல பொசிவ் ஆனது அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயம் கவனிச்சாலும் தெரியல. நான் துண்டிக்கப்படும் ஒரு விஷயம் டிசைட் பண்ணி என் கேமுக்கு கொடுத்தேன். ஏன்னா திவ்யாவுக்கு இது பண்ணி ஆமாம் அவளுக்கு க்ரீன் கொடுத்தேன், ரெட்டு கொடுத்தேன் சாண்ட்ராக்கு. அதுலேருந்தே ஒரு 4-5 நாள் நாங்கள் வந்து கேமாக போனோம், பேசலை. அதுக்கு அர்த்தம் துண்டிக்கப்படும் கொடுத்ததாக பேசணும் இல்லை. சரி நீங்கள் என்றைக்கு உங்கள் கேம் ஆடுங்க, நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க, நான் என் கேமை பார்த்துக்கிறேன். ஆனால் அப்போவும் திவ்யாவும் சாண்ட்ராலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. இவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு காரணம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது இவன் தப்பாக எடுத்தது கிடையாது. ஆனால் அப்படி யோசிச்சிருந்தால் இதுக்கு முன்னாடி நடந்த ஐபேக்கோ டாஸ்க்கு கவனிச்சிங்களா தெரியல. ஐபேக்கோ டாஸ்கில் சாண்ட்ரா எங்கிட்ட கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் பதிலுக்கு சாண்ட்ரா தான் கொடுக்கப்படணும். எனக்கு வேற யாரும் இல்லை. நான் திவ்யாலாம் யோசிக்கவே இல்லை. ஓகே. அப்போவும் திவ்யா வந்து எனக்கு அண்ணா தங்கச்சி தான். அப்போது சாண்ட்ரா சொன்னாங்க, தயவு செய்து அந்த டாஸ்கை இவளுக்கு கொடுங்க. ஏன்னா அவள் அவையவாயிருவா, அவள் ரொம்ப வருத்தப்படுவா, ரொம்ப எல்லாருமே எல்லாம் கொடுப்பா. அப்படி தான் கமருதீன் வந்து பார்வதி கொடுப்பாங்க நினச்ச இடத்துல கொடுக்கல. அரோரா கொடுத்தான், அரோரா கமருதீன் கொடுத்தான். கனிக்கு யாருமே கொடுக்கல. இந்த டீம் யாருமே கொடுக்கல, இந்த 5 பேரும். அப்போயாவது கனிக்கு புரிஞ்சிருக்கணும். அது புரியலை, அது கண்ணு மறைச்சிருக்கு, அதை பற்றி நான் வரல. அப்போ நான் திவ்யாவுக்கு நான் கொடுக்குறேன். இது சாண்ட்ரா சொல்லி தான் கொடுத்துருக்கு, நானாக விருப்பப்பட்டு கொடுக்கல. ஏன்னா மனசு கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப அது யாருமே நமக்கு இல்லைன்னு விஷயம் இருக்குல்ல. திவ்யா சாண்ட்ரா தான் கொடுத்தா, அவள் எனக்கு கொடுக்கல. ஸோ அதே மாதிரி இருக்கும். நான் அதுதான் சரி, அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த பொசிவ்னஸ் எதுக்கு வரணும்? ஓகே. அதுக்கு இடமே கிடையாது அங்கே. அப்படிப்பட்ட அதில் சொல்லணும் அவசியமே இல்லை. அதுக்கப்புறமே வந்துட்டு அவங்க மேபி அந்த ஒரு 4 நாள் நீங்களும் அவங்களும் வந்துட்டு சரியாக பேசிக்க அந்த விஷயத்தினால ஆடியன்ஸ் அப்படி ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும். ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணதான், அது ரியாக்ட் பண்ணதான். மிச்சபடி இவங்க சைட்லேருந்து அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்களா? பார்த்தீங்க. அப்போ வந்து பாருகிட்ட வந்து திவ்யா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என் கூட பேசிட்டு இருந்தா. பாருக்கிட்ட திவ்யா சொன்னாங்களா? ஆமாம், பாருக்கிட்ட திவ்யா சொன்னாங்க. ஓகே. இப்போ பாரு இல்லை திவ்யா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி எங்கள் கூட இது பண்ணிட்டு இருந்தா அவர் வெளியே போயிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. திவ்யா பாருகிட்ட சொன்னதா? ஆமாம். ஓகே. அது நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல.
ஓகே. ஆனால் இந்த ஸ்க்ராலில் வரதெல்லாம் பார்த்தேன். ஆனால் அது யார் சொன்ன எனக்கு தெரியல. அதனால் நான் சொல்ல முடியும். தான் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் answer இல்லை, இது எனக்கு ஷுவராக தான் இருக்குது. ஆ. ஓகே, அப்படி சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொன்னது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திவ்யா சொன்னதா? அது தப்புங்க. அது ஆக்சுவலாக அது எப்படி இப்போ ஒருவேளை எங்கள் கூட பேசிட்டு ஒழுங்காக இருந்ததுன்னா அவர் உள்ளே இருந்திருப்பாரு. நான் திவ்யாவுக்காக நான் எவிக்டாக வெளியே வரல, திவ்யாக்காக நான் உள்ளேயும் போகல. அந்த பாண்ட் அங்கே தான் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக, ஒரு பாண்டு. அதே மாதிரி தான் எஃப்ஜே கனிக்கிட்ட பிரதராக இருக்கும்போது அது வெளியே பார்க்கும்போது அது வேறு மாதிரி ஒரு வியூ காட்டிடுச்சு. ஆனால் உள்ளே நான் இருந்து பார்த்துருக்கேன். அப்படிலாம் கிடையாது, துளி கூட கிடையாது. அது சத்தியமாக அப்படி கிடையாது. ஆனால் அது வந்து தெரில, இந்த ஹக்கிங் கல்ச்சர் வந்து சில பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக தெரியுதா எனக்கு எதுவும் புரியல ஆக்சுவலாக. அக்கா தம்பி அப்படி இருக்கும்போது ஒருவேளை ரொம்ப ஏஜ்டாக அவங்க வந்து ஒருவேளை ஹக் பண்ணி கட்டி பிடிச்சா பையன் லெவலில் அப்படி ஏற்றுப்பாங்க போல இருக்குது. இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக தெரியல. ஆனால் திவ்யா ஏன் அந்த ஒரு விஷயத்த வந்து பார்வதி கிட்ட என்கிட்ட சொன்னான்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்ததுன்னா, நான் எவிக்ட் ஆகி போன அன்னைக்கு சாண்ட்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது திவ்யா பெட்டி கொண்டு வந்து அவள் திங்ஸை எடுத்து என் திங்ஸ் வைக்கணும், அவள் திங்ஸை அங்கே வைக்கணும்னு சொல்லி சாண்ட்ராவோட திங்ஸ் எடுக்க சொன்னாங்க. அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிக்கவே தேவையில்லை. எடுத்து சாண்ட்ரா பெட்டில் போட்டாங்க. சரி ஓகேன்னு எடுத்த திங்ஸை அது அங்கேயே கூட இருந்துக்கலாம். அதை எடுத்து திருப்பி மடிச்சு வைக்க வந்தாங்க திவ்யா. அது பண்ணணும் அவசியமே இல்லை. அது என்னன்னா, ஒருத்தர் பெயினாக இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் ஆகும்ல, அதுதான் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். மேபி அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பழைய மாதிரி இல்லைனா கூட என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. அது காலப்போக்கில் அவங்க கிளியர் பண்ணிக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கேமில், அது அவங்களுக்கு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு மற்ற லாங்குவேஜில் இருந்திருக்கு, தமிழில் தான் ஃபர்ஸ்ட் கப்புள் அந்த ஒரு இது கப்புள் என்ட்ரி அப்படிங்கும்போது நீங்கள் 2 பேரும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனீங்க? இஸ் தேர் எனி பிளான்? ஏதாவது பிளான் இருந்ததா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி? நீங்கள் ஒருவேளை பிளான் பண்ணியிருந்தா கூட பண்ணலாம். பட் ஆனால் பிளான் பண்ண பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியாக கேம் ஆட முடியாது. எனக்கு தெரியும். நான் பிளானே வேண்டாம், கோ வித் த ஃப்ளோ தான். உள்ளே போகிறோம், மிரர் மாதிரி. என்கிட்ட சிரிச்சு பேசினா அவன்கிட்ட சிரிச்சு பேசுவேன், என்கிட்ட கோவப்பட்டா அவன்கிட்ட கோவப்படுவேன். நீ என்னை கத்துனா நான் உன்னை திருப்பி கத்துவேன், உன்னை புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுதான் கோ வித் த ஃப்ளோவாக நாங்கள் பிளான் பண்ண விஷயம். ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. எங்கெங்கே கோவப்படுமோ, ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாமே கோவப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருக்கா பிரச்சனை அது பல பேர் வந்து நிற்க மாட்டுறாங்க. ஒரு சில பேர் தான் தட்டு கேட்குறாங்க. அந்த ஒரு சில பேர் தட்டு கேட்க மட்டும்தான் ஏதாவது ட்ரிகர் பாயிண்டில் வார்த்தையை விடுவது, ஏதாவது ஒரு விஷயம் போகும்போது தான் அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுத்தாங்க. ஓகே, அதுதான் அது ஒரு விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. வாண்டடாக ஃபேக்காக யாரும் அங்கே பிஹேவ் பண்ணுறதில்ல. அந்த சுச்சுவேஷனில் அது அப்படி இருக்கும். தவிர மறுநாள் காலைல பார்த்தா நான் உனக்கு காஃபி கொடுப்பேன், காஃபியில் நீ குடிப்பேன், ஒரே தட்டில் சாப்பிடுவோம், நான் சாப்பிட்ட தட்டை கழுவி அதே தட்டில் அவங்க சாப்பிட்ருக்காங்க. இது மாதிரிலாம் அங்கே இருக்குது. யாருமே லாங் ப்ராசஸாக கொண்டு போகிறதில்ல எதுவுமே. ஓகே, அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் நடக்கிறது தான் ஆப்போசிட்டாக வருது. 2 வீக்ஸ் பேக் நான் வந்து கெமி அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ கெமிகிட்ட வந்து கேட்டிருந்தபோது அவங்க ஒன்றும் என்ன சொன்னாங்கன்னா, பிரஜின் வந்து அவர் பேர் அவரே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் மேபி வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை நான் தான் பண்ணேன். அப்போ அவங்க அதை என்கிட்ட சொன்னாங்க. நான் ஏன் சொன்னாங்கன்னு நான் கேட்கும்போது, இல்லை ஹி ஒன்ட் லிசன் எனி ஒன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. யார் சொல்கிறது கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவங்க சொன்னதுக்கு ஏதாவது பதில் கொடுக்கணும், கவுண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, கெமி ஒரு விஷயம், ஏன்னா இதே விஷயந்தான் கெமி வந்து வேற ஒரு இன்டர்வியூவில் அபி கூட பேசும்போது ஒரு இன்டர்வியூக்கு கொடுத்தாங்க. அப்போது நீங்கள் உட்காந்த இடத்துல நான் உட்காந்து, இங்கே கெமி உட்காந்துருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், யார் இந்த என்ன சொல்கிறது சும்மா சவுண்ட் விடுவாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க கேட்டதுக்கு அவள் என் பேர் தான் சொன்னான். ஆனால் அது சாண்ட்ராவும் இந்த அழுது இது மாதிரி ட்ராமேட்டிக் பண்ணுற மாதிரி கெமி சொன்னாங்க. கெமி சொல்கிறதுல அது கருத்துக்கள் யாரோன்னு சொல்லலாம். கெமி இது ஒரு ஸ்க்ரீனே பார்க்கல, நடித்து யாருக்குமே தெரியாது. முதல்ல நீங்கள் நடிங்க, வந்து பதிவு பண்ணுங்கள், நீங்கள் அந்த கப்பை வாங்குங்க. அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களை பற்றி குறை சொல்லலாம். இப்போ நீங்களே உங்களை அடையாளம் தேடிட்டுருக்கீங்க, நீங்கள் யாருன்னே தெரியாது. நீங்கள் அந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க விஷயம் எனக்கும் தெரியும். என்னென்னா கெமி பயங்கர டென்ஷன் பார்ட்டி, செம்ம டென்ஷன் பார்ட்டி. 1 to 1 சண்டைன்னா சண்டைக்கு நிற்பா, கையோங்கன்னா கையோங்குவா. ஏன்னா அது ஏன் லிட்டலாக பார்த்தோன்னா, ஒரு நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமருதீனுக்கும் கெனிக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது செம்ம பிரச்சனையாச்சு. அப்போ நான் சஃபாவில் நான் மட்டும் தான் உட்காந்துட்ருக்கேன். அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடியே அவங்க 2 பேருக்கு ஏதோ தெரியும் போலது அது. அப்போது ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது டாஸ்கில் வந்து என்னமோ வார்த்தை எக்ஸாக்டாக தெரில, ஏதோ பேசிட்டு அவனை இதெல்லாம் பண்ண சொல்ல, அவன் ரொம்ப தப்பாக இருக்கேன், ஏன் அப்படி பண்ணான் அப்படி ஏதோ பேசும்போது அது மரியாதையா அப்படி பேசும்போது ஏதோ இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. கமரோட டே சும்மா இருறா, அவள் டென்ஷன் ஆக, நீ ஏன்டா இறங்கி போடா. 3 பேர் தான் இருக்கும். நீ என்ன பேசுவ, என்ன அவ்வளோதான் இவ கத்துனான், அவனு என்ன அப்படி கத்துற, அவன் போயிட்டான். திருப்பி அவனை கூப்பிட்டு நாங்கள் சால்வ் பண்ணுறோம், அவன் எகிறான் இவ்வளோ எகிறான். ஸோ நீங்கள் ஒரு ஆளை சொல்லும்போது நீங்களும் கரெக்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பதிவை பண்ணலாம், கருத்துக்களை பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த வீட்டில் என்ன பண்ணுறீங்க, டாஸ்க்கு மட்டும் தான் ஆடினீங்க.
அதை தவிர நீங்கள் அந்த வீட்டில் எதுவுமே பண்ணலை. ஓகே. நான் போய் பார்த்ததுலேருந்து கெமி ஒரு கேரக்டர் அங்கே இருக்காங்க. அப்புறம் இந்த ராஜாவோட ஒரு இது நடந்திருக்கு டாஸ்கில், அதில் வைஷாலின்ற ஒரு கதாபாத்திரம் அவங்க ப்ளே பண்ணாங்க. அதோடு அப்படியே போனாங்க தவிர மிச்சப்படி கெமி பிக் பாஸ்க்கு என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி கொடுத்துருந்தேன்னா நீங்கள் எனக்கு அப்புறம் எவிக்ட் ஆகிருப்பீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி போயிருக்கணும். இதுவே அந்த ரிசல்ட்டு காட்டி கொடுத்து நீங்கள் ஃப்ரெண்டில் போயிருக்கீங்கன்றதான் ஒரு மெயின் பாயிண்ட். வாட் வென்ட் ராங் வித் பிரஜின் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கலாம்? என்ன ராங்காக போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு எதுவுமே இது வரைக்கும் எனக்கு புரியல. நான் ஏன் எவிக்ட் ஆனேன் எனக்கு இது வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் நம்ம போகிறோம், நம்ம ஒரு மிரராக இருந்திருக்கோம், நம்ம பண்ணோம், நடித்தோம், எல்லாம் ஓகே. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, நீங்கள் உடச்சி விளையாடுங்க, இருக்கமா வேண்டாம் உடைங்க. சொன்ன அடுத்த செகண்டே நான் டோட்டலாக ஷேவ் பண்ணி டாஸ்க் வந்தோம். பிரின்சிபல் டாஸ்க் எடுத்தேன், பெஸ்ட்டு டீச்சர் கிடச்சிச்சு. ராஜா டாஸ்க் எடுத்தேன், அது பாகுபலியோட அந்த கதாபாத்திரம். கடைசியாக என் டீமுக்கு 8 பேருக்கு நாமினேஷன் வாங்கி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கி கொடுத்து நெக்லேஸை தூக்கி தெரியாத இடத்துல 3 நாள் தேடி 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 பிக் பாஸ் கிட்ட தான் பத்திரமா வச்சுருந்தேன் மேலே. இவ்வளோ பண்ணி கொடுத்து நான் நாமினியாக வெளியே வந்துட்டேன். ஓகே. அது நல்ல கேம் ஆடினீங்கன்னு சொல்கிறீங்க, அன்ஃபேர் எவிக்ஷன் தான் எல்லாருமே எனக்கு சொன்னது. நான் அதுக்குள்ளேயே போகல. ஸோ இப்படி நடக்கும்போது வாட் ரங்னா மேபி பிரஜின் ஒரு நல்ல பிஆர் வச்சுருந்தானா பிரஜின் ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாருன்றதான் நான் சொல்ல முடியும். ஓகே. அந்த ஒரு அவர் பண்ணது எல்லாத்தையும் இங்கே எடுத்து வெளியே சொல்கிறதுக்காக இருக்கட்டும். இப்போது எனக்கு இந்த பிஆர் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் நல்லா கேம் விளாட்றது இதெல்லாம் தாண்டி இப்போ பாரு சர்வை, இப்போ நீங்கள் வெளில போய் கேட்டால் பாரு எனக்கு பிடிக்காது, பாரு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு பாருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்க மாதிரி நான் யாரையும் பார்க்கல. அப்புறம் ஏன் பாரு எப்படி சர்வே ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு டவுட் வருது. உங்களுக்கு அது எனக்கா தோணியிருக்கா? பாரு பிஆர் இருக்குது. ஓகே. அந்த பிஆர் தான் இருக்குது. ஓகே. பாரு உள்ள கேம் ஆடுறான், நான் ஆடலன்னு சொல்ல. ஆனால் பல பேருக்கு வந்து நிறைய பேர் நான் உள்ளே போக முடியாது, எங்க பார்வதி வாய மூட சொல்லுங்கள், போயிட்டு எதாவது பண்ணுங்கள், எதாவது பெண்ணு விடுங்க, சும்மா தூக்கி வெளியே போடுங்க. ஆனால் வெளியே பார்க்க முடியாது தோணும். உள்ளே போய் பார்த்தா பார்வதி அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அவள் கேமை அவள் சர்வே பண்ணி அடுத்த கட்டத்தை பொறுத்து பார்வதி ஆடுற கேம் அது. அது நான் தப்பு சொல்லவே முடியாது. நீ வந்து என்ன யூஸ் பண்ணிட்டா அது என்னோட முட்டாள்தனம், அவள் புத்திசாலித்தனம். அதுதான் பிக் பாஸ்ல. அது அவள் புரிஞ்சுட்டு கேம் அவள் ஆடுறான். அவள் அடுத்தடுத்து போயிட்டு இருக்காள். ஆனால் எல்லா இடத்துலையும் அவள் நாமினியில் இருந்திருக்காள், நாமினியில் இருக்கா. ஆனால் உங்கள் பிஆர் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணி தூக்கி கொண்டு போய் நீங்கள் பண்ண நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக காட்டும். இல்லை நான் கரெக்டாக ஆடினா எனக்கு உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்னா உங்களை தூக்கி நிப்பாட்டி என்ன மிதிச்சிடும். அப்படிப்பட்ட கேம் தான் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ நியாயம் ஆடுறவனுக்கு என்ன ஒரு இது இருக்குது? இப்போது எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, பிக் பாஸில் இந்த விஷயம் எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, எல்லாருமே ஆச்சரியப்பட்டதும் இதுதான். விஜய் சேதுபதி அவர்களை வந்துட்டு யாருமே வந்துட்டு அவர் பேசும்போது யாரும் பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சூப்பர் சீனியர் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே உள்ளே இருந்த எல்லாருக்கும். பட் உங்களுக்கு சமகாலத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கீங்கிற ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறீங்களா? விஜய் சேதுபதி சார்ட்டு நீங்கள் என்ன எப்படி இது பண்ணீங்க? இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்னென்னா அவர் வீட்டுக்கு போகிறதோ, வீட்டில் போய் சாப்பிட்றதோ, அவங்க ஒய்ஃபு பழக்கம், தம்பி அது மாதிரிலாம் வீடு தெரியவே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆஃபீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இருக்குன்னு. ஆனால் அவர் செட்டுக்கு என்னை கூப்பிடுவார், மச்சான் நீ ஃப்ரீயாக வந்துட்டு போடா அப்படிலாம் சொல்லுவார். நான் போனதே இல்லை. நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஒன்றா வெளியே போனதில்லை, புரிஞ்சிருக்கும். முன்னே வெளியே போனதும் கிடையாது, எங்கேயும் மீட் பண்ணதில்லை. ஆனால் நான் டெலிவிஷனில் ஹீரோ பண்ணும்போது ஒரு கதாபாத்திரம் நடிக்க வந்தது தான் அட்டகத்தி தினேஷும் விஜய் சேதுபதி சாரும். அப்போது அவர் கஷ்டப்பட்டு ஒரு பேட்டர்ன் பண்ணிட்டாரு, நான் ஒரு பேட்டர்ன் போகும்போது அவர் வந்து அவரோட கஷ்டப்பட்ட காலங்கள் ஜெயிச்சு வரும்போது, இப்போ ஜெயிச்சு நிற்கும்போது அவரை என்னையா பார்த்துருப்பார். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. எப்பவுமே அவர் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணுவேன், என்ன மச்சான் எப்படி இருக்க, ஓகே என்ன சார் எப்படி இருக்கீங்க, சபாநாகரியம் என்னடா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் மச்சான். அவர் சொன்ன மட்டும் தான் கூப்பிடுவார். நான் பிக் பாஸ் என்ட்ரியில் கூட அவர் அந்த மச்சான்ற வார்த்தை சொல்ல போய் தான் நான் அந்த விஷயத்தையே சொன்னேன். ஆனால் எப்போவுமே அந்த டெக்காரம் நான் சார் 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 தான் கூப்பிட்றேன் தவிர என்ன அந்த வார்த்தை என் வாயில் வராது. எனக்கு தெரியும் அவர் இன்றைக்கி பேன் இந்தியா ஆர்டிஸ்டில் பெரிய லெவல். ஆனால் அவராக உடச்சி மச்சான்னு சொன்னால் மட்டும் தான் அது எக்ஸிட்டில் நடந்துச்சு. அதான். அதனால் அவர் அப்படி இருந்தாலும் நான் அட்வான்டேஜ் எடுக்க அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை கமல் சாராக இருந்தாலும் கூட நான் தான் பேசியிருப்பேன். ஏன்னா என்னோட கருத்தை சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்துடக்கூடாது, நான் தப்பே பண்ணலை, அது நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது வேற என்ன ஆப்ஷன் எனக்கு? அதுதான் நான் பண்ணேன். ஒரு இடத்துலலாம் நாங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அவர் மறுபடியும் ரிப்பீட்டடாக சார் 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 சொல்லி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இட் ஃபீல்ஸ் இரிட்டேட்டட் அஸ் அ ஆடியன்ஸ். நிறைய கமெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம்
அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருந்து அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சா? ஒரு கட்டத்தில் அப்படி கிளம்பிலாம் போனார். இல்லை ஆமாம், அவர் உட்காந்தாரு, கால் மேலே கால்லாம் போட்டார். நான் என்ன வச்சேன், நான் கால் மேலே கால் போட்டு இப்போ சொல்லுங்கள் சார். அவர் சொன்னார், நான் பேசவில்லை, இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தேன். அப்புறம் சட்டை கோட்டை ஊற்றாரு, அப்படியே போனார். நான் அப்படியே நின்றேன். என்ன சார் சண்டை போடனா சண்டை போட சொல்கிறீங்க, கோவப்பட சொல்கிறீங்க, அப்போ என்ன தான் சார் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் புரியலையே, என் கருத்தை பதிவு பண்ணலாம், பேச விடுங்களேன் அப்படின்னு சொல்லி என் கருத்தை நான் பதிக்கணும் தான். அப்படி தான் நான் யோசித்தேன். ஒரு கட்டத்தில் வந்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிகர் ஆனார். என்ன, எனக்கு அந்த இடத்துல எதுவுமே யோசிக்கலை. என்னோட லிஸ்ட்டை நீங்கள் போட்டிங்க, நான் பொய் சொல்லலை, நான் மாற்றி சொல்லலை, இது எதுவுமே அவர் சொல்லலை. நான் அக்செப்டன்ஸ். ஆனால் நடந்த விஷயத்தில் குறிப்பிட்ட அந்த 1 ஹவரில் எவ்வளோ விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். ஃபுல் அந்த வாரமும் சனி ஞாயிறில் பிக் பாஸ் சொல்லணும், அவர் அட்ரஸ் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சா, நான் தப்பான ஆளாக போயிட்டேன். எனக்கு தேவையில்லாமல் என்னை குத்துவாங்க. இல்லைனாலும் அவர்கிட்ட பேசினதுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தவறுதலாக இருந்திருக்கும். ஆனால் நான் அவரை ஓவர்டேக் பண்ணி பேசணும்னு நான் சத்தியமாக பேசலை. சத்தியமாக அப்படி பேசலை. என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். அவ்வளோதான். அது மேபி அவர் இடத்துல நான் இருந்தால் கூட அப்படி தான் டென்ஷனாக இருப்பேன். என் இடத்துல விஜய் சேதுபதி சார் இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். கை கட்டி அங்கே நிற்க முடியாது. நின்றால் நீங்கள் வந்து விக்டிமாக அறிவீங்க. விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்துட்டு இன்னொரு குற்றச்சாட்டுமே வச்சிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ். என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஒரு செல்லம் கொடுத்துட்றது. ஒரு நாள் சனிக்கிழமை பேசிடுவார், ஞாயிற்றுக்கிழமை அவங்கள்ட்டே காம்ப்ளிமெண்ட், ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறது. சபரியாக இருக்கட்டும், விகில் சுக்கிரமாக இருக்கட்டும், பார்வை என்னைக்காவது போட்டு வெளுத்து கட்டுங்கன்னு எல்லாரும் போட்டுட்டு இருப்பாங்க. அன்றைக்கி வெளுத்து கட்ட மாட்டார், அன்றைக்கி அப்படி சாஃப்டாக போயிடுறாரு. சில பேர் மட்டும் சும்மா அவங்க ஏந்திரிச்சிட்டு திரும்ப உட்காரலன்னா அதுக்கு கத்துறது, இந்த மாதிரி நிறைய திவ்யா அவர் பண்ணாரு. வாட்டர் மிலன் சார் ஏதாவது பேசுவார், நீ உட்காருங்க நீ உட்காருங்களேன் அப்படின்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறது, அது ஒரு வார்த்தை அழகாக சொல்லலாம், இப்படி பிரித்து பார்க்குறதா இருக்கட்டும். கொஞ்சம் பேரை எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் பேருக்கு மட்டும் இந்த விஷயங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ஷோவை டிசைட் பண்ணுற விஜய் சேதுபதி சார் கிடையாது. அவர் ஹெட்செட் மாட்டிருப்பார். அதுலேருந்து அங்கே வரவங்க ஷோ டேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் எனக்கு தெரியல, 2, 3, 4, 5 தெரியல, அவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் தான் இவராக சொல்லார். பிரஜினை சப்போர்ட் பண்ணு, வண்டியில் வர சொல்லு, அப்படியே அவனுக்கு தகவல் கொடு, அப்படியே வெளியே வா. அதை பார்த்தீங்களா நீங்கள்? எனக்கு எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னடா இது காரில் எங்கே போனீங்க, விஜய் சேதுபதி தான் உங்கள்கிட்ட. ஆமாம், நானும் அவர் ஈவிபிலேருந்து வெளியே போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். எங்கே அங்கேருந்து ரைட்டு கட் பண்ணால் வாசல் நிப்பாட்டாங்க, வண்டி நிப்பாட்டிட்டு அடுத்த செகண்டே வந்துட்டேனே. ஓகே, ஆமாம், இது நமக்கு தெரியும். ஆனால் பிளாக் கலர் தான் போட்டுருவோம், ஒரு ஃபீல் தெரியல வண்டி போதா இல்லையான்னு. இதுதான் உண்மை. ஆனால் பப்ளிக்கு என்ன, அந்த மனுஷன் என்ன தெரியாமல் நண்பன் சொல்லிட்டாரு. தெரியாமல் அந்த மனுஷன் நீ என்னப்பா, அவரே தான் சிரிச்சு சொன்னார், இல்லைடா நம்மளை பற்றி தான் சொல்கிறேன், நீ போய் வெளியே பாருன்னு சொன்னார், சொல்லி அனுப்பிச்சாரு. அது இப்படி இருக்குமா எனக்கு தெரியாமல் போச்சு. எனக்கு ஏகப்பட்ட இதுங்க, கிட்டத்தட்ட ஒரு எல்சியூ கதைக்கெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு இது வந்துட்டு ஆக்சுவலாக வெளியே போனாங்க 2 பேரும். வெளியே போயிட்டு அவர் அன்னைக்கு ரொம்ப 2 பேரும் கத்திக்கிட்டாங்கல்ல, அதுக்கு டேரக்டாக பேசணுன்னு தான் வந்துட்டு 2 பேரும் நேரடியாக மீட் பண்ணிட்டாங்க, அது இதுன்னெலாம் சொன்னாங்க உள்ள. தென் அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த கண்ணை கட்டிலாம் இது பண்ணிட்டு கார் வெளியே இருக்கா உள்ளே இருக்கா அப்படின்ற அந்த விஷயம்லாம் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? கார் வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த பிக் பாஸோட இதில் வண்டி ஏறி இறங்குறது இருக்குல்ல, அது இறங்கிச்சு தெரியுது. வண்டி இது ரைட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் ஒரு 50-100 மீட்டர் போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டாங்க, நின்று தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு மட்டும் கெமியோட வண்டி போயிடுச்சு. போனதால கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு அந்த வண்டி போயிருக்கு. ஒரு நம்ம முறையே போய் வண்டியை நிப்பாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கிளாத் அவுத்து பார்க்கலாம், ஆனால் எனக்கு அந்த கிக்கு வேணும், வேண்டாம், என்ன தான் நடக்குது. அப்போது டிரைவர்கிட்ட கேட்குறேன், அண்ணா இருக்கீங்களாண்ணா, யாராக இருக்கீங்களா, புதுப்பேட்டை மாதிரி. அவர் பேசவே மாட்டார், அவர் கிளாத் எப்படி போட்டார் போலுது என்னன்னு தெரில. அப்புறம் யாரும் சொல்கிறான், அதான் பிரஜின் சாரை நேராக வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு. டேய் என்னடா ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போகிறீங்களா, நான் தான் போக மாட்டேன்னு நினச்சேன் நான். அப்போ வண்டி நவரில். அப்போ தெரிஞ்சு இவங்க ஏதோ பால் மாற்றி போடுறாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே போகும்போது ஹார்ன் அடிச்சுட்டு போங்க, அவர் இறக்கி விட்ருங்க. ஓகே ஃபைன். அப்போ தெரிஞ்சிச்சு நம்ம போகலன்னு. இந்த கேப்பில் அவர் எங்கே போய் நாங்கள் போய் டீ சாப்பிட்டுட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு, இல்லை இது ஏன் விஜய் சேதுபதி பண்ணணும், அப்படி தான் பண்ணுறதா விஜய் சேதுபதி எனக்கு நல்ல படம் வாங்கி கொடுக்கலாமா வில்லனா, இல்லை அவர் ப்ரொடக்ஷனில் தென்மேற்கு பருவ காட்டில் பார்ட் 2ல் நான் ஹீரோ பண்ணிட்டு போகலாம். இல்லை இவ்வளோ வருஷம் நான் ஏன் வந்து கடந்து உருண்டு பிறண்டு நான் படம் பண்ணி நான் பிஸ்னஸு கஷ்டப்பட்டு, அப்போ விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் பிரஜின் நடிக்கும் எப்போயோ வந்திருக்குமே, அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து தான் நீங்கள் சொல்ல நியாயமாக இருக்குது. அதையே அவர் பண்ணணும் அவசியமே இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. அது என்னென்னா, என்ன ஒரு விஷயம்னா, ஒரே விஷயந்தான், இவ்வளோ க்ளோஸ் நண்பர்களாக இருக்கிற திவ்யாவும் சாண்ட்ராவோட விஷயத்த
அது வந்து மேனிப்புலேட் பண்ணி இந்த பிஆர் டீம் எடுத்து அடிக்கிறாங்க, ஒரு கட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது. ஆமாம், ஏன்னா இவங்க 2 பேர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது பெரிய விஷயமே கிடையாது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பர்சனஸ் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, பிக் பாஸ்க்கு முன்னாடியே? இல்லை தெரியாது, எனக்கும் தெரியாது திவ்யாவை. ஓகே, எனக்கும் திவ்யா ஆர்டிஸ்ட்டாக தெரியும். ஆர்டிஸ்ட்டாக தெரியும்னா பார்த்துருக்கேன் தவிர. அப்போ தான் அமித்தோட என்ட்ரி ஆகிறான். அமித்தோட என்ட்ரி ஆனோன்னா அமித் தான் பேசுறதா, திவ்யா பெருசாக பேசலை. அப்புறம் லிவிங்லேருந்து பேசினாங்க. அவங்களுக்கு என்னமோ அவங்களே சொன்னாங்க, எனக்கு என்னன்னு தெரிலண்ணா, எனக்கு உங்கள் மாதிரி அக்கா மேலே ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டுச்சு, ஒத்து போத்து அப்படி போய் பார்த்தா அவங்களும் கடகராசி, அக்கா கடகராசி, நான் கடகராசி. அது எப்படி சிங்க் ஆச்சு. ஆனால் அந்த 3 பேருமே கரெக்டாக பேசுகிறவங்க, நேராக பேசுகிறவங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இது எல்லா கேரக்டரும் திவ்யாவுக்கு இருக்குது, அவளுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது, மாற்றி பேச முடியாது. ஸோ இந்த 3மே ஓகே நல்ல ஜெல்லாக இருக்கேன்றதான் இப்படி தான் ஆரம்பிச்சது. ஒரு கப்பில் 3 பேர் குடிப்பாங்களா? அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. இப்படி தான் இது என்னமோ இது. ஆனால் இதை கரெக்டாக வந்து அந்த சண்டையில் பயன்படுத்திக்கிட்டு அதை எடிட் பண்ணி அது தவறாக வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஒரு டாக்ஸிக் ஒய்ஃபு இது மாதிரி ஹெட்டிங் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் திவ்யா ட்ராமாட்டிக் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி. ட்ராமாட்டிக் ஒய்ஃப், ஆமாம். அது வந்து அழுது, ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா உண்மையாலே 20 வருடங்களாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்து ஒரு குடும்பத்துலேருந்து தான் புருஷனுக்காக கஷ்டப்பட்டு படம் பண்ணி ஜெயிக்கணுன்றதுக்காக என்னோட எல்லா இடத்துலையும் கூட வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கிறேன். அவங்க தான் பிக் பாஸ் வந்தது காரணமே அவங்களும் இஷ்டப்பட்டு கிடையாது. நான் ஜெயிக்கணும், சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு போனோம் தான் அவங்க என் கூட கப்பலில் உள்ளே வராங்க. இல்லைன்னா குழந்தைய விட்டுட்டு யாராவது வருவாங்களா? அவ்வளோ பெயினாக ஒரு பொண்ணு ஒரு ஆண் வெற்றிக்காக போராடி ஃப்ரண்ட்டில் வர ஆளை அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஓகே நீ இப்படிலாம் பேசுகிற, அப்போது அவங்க பண்ண மட்டும் கரெக்டாக அப்படின்ற ஆடியன்ஸ் யோசிக்கலாம். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போது ஒரு 100% நடக்குதுன்னா அதோட 60-70% வெளியே வருது. ஆனால் நான் திவ்யாவும் இதில் தப்பு சொல்ல மாட்டேன், சாண்ட்ரா தப்பு இல்லை. 2 பேரும் கோல்டு, 2 பேருமே கோல்டு, எந்த தவறும் கிடையாது. ஆனால் எங்களுக்கே நானும் திவ்யா பேசிக்கிறோம், எதுக்கு இவங்க வந்து எனக்கு தெரியல. எனக்கு இதே கிடையாது, என்ன அண்ணா அக்கா உங்கள்கிட்ட பேசுகிறது இல்லையான்னு. இல்லைம்மா நான் அந்த துண்டிக்கப்படும் கொடுத்துட்டேன், ஒருவேளை அந்த கேமில் ஏதோ ஒரு விஷயமா, இல்லை நான் ஏதாவது ஏன்னா சுபிக்ஷா ஒரு விஷயம் நடந்துச்சு, சேர் விஷயம், அதில் நான் கொஞ்சம் ரஃபாக பேசிட்டேன். ரஃபானா நான் நியாயமாக பேசினேன். அவங்களுக்கு வாங்க போங்கன்னு சொன்னாங்க. நானும் உங்களுக்கு தேவையான அட்ரஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன என் கேமை தனியாக தெரியணும், அதுக்கு தான் அந்த இதை கொடுத்தேன். ஓகே. அப்போ திவ்யா கேட்டால், இல்லை நான் என்னன்னே தெரியலண்ணா, எங்கிட்டையும் ப்ராப்பராக அக்கா பேச மாட்டேன் சார், நான் விடுமா 4 நாள் ஸ்பேஸ் விட்டா சரியாக இருக்கும், அதுக்குள்ளே டாஸ்க் முடிச்சிடல. இதுதான் நடந்திருக்கு அன்னைக்கு நைட்டு. அதாவது இந்த டாஸ்க் ஆரம்பித்து நைட்டு நானும் திவ்யா சாண்டா நல்லா தான் பேசியிருந்தோம், சூப்பராக பேசியிருந்தோம். மறுநாள் காலையில் திவ்யா தான் என்ன வந்து சொல்கிறேன், என்னென்ன அக்கா என்ன ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கா? அப்படியா தெரியலையே, என்னன்னு தெரில. ஓவர் நைட்டில் ஒரு ஆள் அப்படி மாற முடியாது. ஸோ இது ஏதோ சின்ன வேறு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான். அது அவங்களுக்குள்ளே சரியாக வரும். ஆக்சுவலாக எனக்கு தெரியும், இதை வந்து இந்த பிஆர் டீம் பயன்படுத்தி சென்டிமெண்ட்டாக அடித்து ஒரு விஷயம் பண்ணுறதுனால நீங்கள் சாண்ட்ராவை இறக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, அது இறக்கவே முடியாது. இதனால் குடும்பத்தில் கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணி அப்படியும் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற ஆளும் சம்மந்தப்பட்ட டைட்டிலும் வாங்கிட முடியாது. அப்போல்லாம் எதுவும் நடக்காது, பண்ணவும் முடியாது. ஆனால் அதை திவ்யா பண்ணுற அழகான பாசிட்டிவ் திங்ஸை திவ்யா பிஆர் டீமுக்கு நான் சொல்கிறேன், திவ்யா பண்ணுற பாசிட்டிவ் திங்ஸை அழகாக ஹைலைட் பண்ணுங்கள். அது புத்திசாலித்தனம். இல்லைனா எங்கேயாவது நீங்கள் சாண்ட்ராவை இறக்க முயற்சி பண்ணுறீங்க, அது கேமு, சீப் கேமு. அப்படி பண்ண போனால் சம்பந்தமே இல்லை, திவ்யாவை கும்பலாக வந்து இறக்கிட்டு போவாங்க வேறு ஏதாவது பிஆர் டீம். இதுதான் நடக்கும். ஆக்சுவலாக இது வந்து திவ்யாவுக்கு தெரியாது, வெளியே வந்து பார்ப்பாங்கல்ல, அப்போ புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக. இப்போது பாரு என்ன அவங்க ஒரு ஆங்கராக இருந்திருக்காங்க. இப்போ உங்களவுக்கு ஒரு சினிமாவில் ஒரு இது எதுவுமே இன்னும் அவங்க பண்ணவே இல்லை. இன்னும் அங்கே இருக்கிற நிறைய ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருமே பிஆர் வச்சுருக்காங்க போது அவங்களாம் இன்னும் உங்களவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் இருக்கும் போது அவங்களுக்கு தெரியுது பிஆர் டீம் வச்சுக்கும் போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏன் பிஆர் டீம் வச்சுக்கலாம்? எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை பிஆர் டீம் வைக்கல. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை அழுத்தி ஒருத்தரை மிதிச்சு, இது ஒரு கேம் தான், இதில் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸாக பண்ணணும்ல. இதில் ஒரு ஷேடோ கேம் இருக்குது. என்னென்னா எல்லோரும் விசாரித்த மாதிரி பிஆர் டீம் தான் வச்சு தான் உள்ளே போன சொல்லி எனக்கு அது பெரிய நம்பிக்கை இல்லை. நானும் சொல்ல சாண்ட்ரா, நம்ம இதே பிஆர்லாம் வச்சுட்டு நமக்கே 1008 பிரச்சனைகள் நம்ம போவோம், ஜென்யூன் ஆகிட்டு வருவோம். என்ன ஜென்யூனாக ஆனாலும் உங்களுக்கு பிஆர் வைக்கணும் தான் நிறைய பேர் சொன்னாங்க. சரி அப்படி என்ன தாண்டா பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல போய் விசாரித்தேன் பிஆருக்கு. ஓகேவா, இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே. விசாரிச்சப்போ அவங்க அங்கே இருக்க ஒரு 4 பேருக்கு பிஆர் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே இருக்க 4 பேருக்கு பிஆர் பண்ணுறாங்க. இன்னமும் அந்த 4 பேர் இருக்காங்களா? இன்னும் 4 பேர் உள்ள இருக்காங்க. ஓகே. அதனால தான் உள்ளே இருக்காங்க. ஓகே. இந்த 4 பேர் பிஆர் பண்ணிவிட்டு 5ஆவதாக நான் போகும்போது, பிரதர் பண்ணிக்கலாம் பிரதர், பெரிய விஷயம்லாம் பிரதர், பண்ணலாம் பிரதர்னு சரின்னு ஒரு கோட் கொடுக்குறாங்க. நான் படித்து பார்த்தேன்.
ஒரு வாரத்தில் 2 போஸ்ட்டு, ஒரு ரீலு அப்படி சொல்லி நம்ம கொடுக்குறாங்க. சரி, ஸோ அவங்க யார்கிட்ட கேட்டேன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் உள்ளே போகிற முன்னாடி அப்படி பார்த்துட்டு சைலண்டாக வெளியே வந்து செம்ம சிரிப்பு எனக்கு. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதாவது அவங்க கேம் ஆடினா கூட தப்பிச்சுடுறாங்க பொழுது, இவங்க பிஆர் பண்ணியிருக்க கேம் இறக்கி விட்ருவாங்க பொழுது ஃபுல்லாக. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 பேரை கேம் ஆடும்போது 4 பேரில் இவங்க ஹைலைட் பண்ணி இவங்களை ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த 2 ஜோடியாக பிரிச்சுட்டு இவங்க தப்பு பண்ணால் இவங்கள வச்சு ஷாடோ பண்ணுவாங்க, இவங்க தப்பு பண்ணால் இவங்கள வச்சு பண்ணுவாங்க, மாற்றி அவங்களே குத்திப்பாங்க பேக் ஸ்டாபிங். ஓகே, இதுக்கு பேர் பிஆர் இல்லையா? இப்போ எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, எனக்கு என்ன கியூரியாசிட்டியாக இருக்குன்னா, ரொட்டேஷனில் யார் யார் என்னென்ன அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் அந்த நெகட்டிவ் டேக்குள்ளே போவாங்க. இல்லை இப்போ நான் சொல்கிறேன்னே, எனக்கு வெளியே வந்து பார்க்கும்போது நான் யாரெல்லாம் இல்லைன்னு நினச்சோன்னா அவங்களுக்கு பிஆர் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கேம் பண்ணல வந்துடுவீங்க, ஆனால் அவங்களும் பிஆர் வச்சுருக்காங்க. இது யாரும் தப்பாக ஃபீட் பண்ணிட்டாங்க நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எனக்கு அதெல்லாம் பார்த்தா ஷாக் ஆகி போச்சு. சரி, இவ்வளோ நாளாக 60 நாளாகவே உங்களை பற்றி பெருசாக டாக் இல்லை, அப்படி வருவீங்க, சடனாக ஒரு ஓட்டில் கிருன்னு ஏறி போகிறீங்க. அப்படிலாம் மக்களால் ஓட் பண்ண முடியாது. 15 பேர்னா 15 பேருக்கு ஈக்குவலாக முன்ன பின்ன இருக்கும் ரேஷியோ, ஜம்ப்பாக இருக்காதுல்ல. ஓகே, அந்த ஜம்ப் தான் நமக்கு தெரியும். நம்மளும் இவ்வளோ நாள் இருக்கோம்ல இண்டஸ்ட்ரியில். அப்படி பண்ணுங்க, அது பணம் இருக்கிறவங்க பண்ணட்டும். பணமே வச்சு நீங்கள் ஆடியன்ஸோட லவ்வை வாங்க முடியாது. இது ஆடியன்ஸுக்கு தெரியும். நம்ம இது யாரும் பேச மாட்டாங்க. இது பேச பயப்படணும் அவசியமே இல்லை. இன்னொரு கியூரியாசிட்டி, என்ன அமௌண்ட் இருக்குது அதில்? டாப் கொட்டேஷனாக எவ்வளோ இருக்குது? பேசிக் அமௌண்ட் எவ்வளோ? இல்லை, அது என்னன்னு தெரியல எனக்கு. அது அதிகமாக யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க டுவர்ட்ஸ் ஃபைனல் வரைக்கும் புஷ் ஆகுங்கன்றது அவங்க நினைக்கிறாங்க. பட் அது எனக்கு தெரியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் ஒரு இப்போது மாருதி வருது, பென்ஸ் வருது, பிஎம்டபிள்யூ வருது, ஆடி வருது. இந்த ஆடி பிஎம்டபிள்யூ எல்லாம் தாண்டி வண்டியை தாண்டி அந்த வண்டி அதிகமாக மார்க்கெட்டிங்கில் யார் ஆட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல. பெரிய ப்ராடக்ட் வந்து லோக்கலாக இறங்க மாட்டாங்க, ரெனால்ட் ஸ்பின் மாதிரி இறங்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கு ஆடே கிடையாது, மோஸ்ட்லி இருக்கு, வேண்டாம். ஸோ நீ நல்லா பண்ணுறதா உனக்கு எதுக்கு, நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வந்துடுவேன். ஆனால் உங்களோட இது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்காக சாண்ட்ரா வந்தாங்க, சாண்ட்ரான இப்போ இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவங்களோட அந்த கேம் மேலே இருக்க உங்களுக்கு நம்பிக்கை? இல்லை, எனக்கு அப்போயே நம்பிக்கை. ஒருவேளை நாங்கள் 2 பேர் போகாமல் அவங்க ஒரு ஆள் உள்ளே போயிருந்தால் கூட எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. பட் எனக்காக தான் உள்ளே வந்தாங்க. பட் எனக்கு ஏதோ அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்துச்சு, நான் வெளியே வந்துட்டேன். நான் வரும்போது நான் சொன்னேன், கவலைப்படாத, நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், நீ கேமை பாரு தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் உள்ளே இருக்கும்போது அவங்க ப்ரெஷர் இருக்கும், குழந்தை யார் பார்த்துப்பேன். இப்போ ப்ரெஷரே இல்லை. இப்போ அவங்களே ப்ரெஷர் ஆனால் உண்டு, இல்லை அந்த ப்ரெஷர் வேறு யாரையும் ஏற்றி விட்டால் தான் உண்டு. அவங்க கேமை கரெக்டாக ஆடுவாங்க, நல்ல பிளேயரு, டஃப் பிளேயரு. எது எங்கே சொல்ல மோதல் அடித்து வெட்டு துண்டு ரெண்டாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஆள். ஓகே, பாசமாக இருந்தால் பாசம். நீ சண்டைக்கு போட்டு நீ உன்னோட என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணி நீ உன்னால் பேச முடியும்னா நீ பேசி ஜெயிச்சுக்கோன்ற ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸில் ஃபேமிலி ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இன்னும் ஃபோர்ஸாக ஆட ஆரம்பித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் வர்றதுக்கு, டாப் 5ல் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. ஓகே, யாராவது எனக்கு இவங்களோட கேம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா? டைட்டில் வின்னர் அப்படின்னு கூட ஏதாவது டைட்டில் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்க ஒருத்தர் யாராவது சொல்ல முடியுமா? நான் இப்போ எனக்கு வந்து அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் சுபிக்ஷா மேலே ஆரம்பத்தில் இருந்துச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது உள்ளே போய் ஆடும்போது எனக்கு அது பெருசாக அப்படியெல்லாம் ஒன்றும் தெரில. அவங்க ஆடுறாங்க, பீட் பாக்ஸிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, டாஸ்க் ஆடுறாங்க, இது மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. சில இடங்களில் வந்து அவங்க வந்து என்னென்னா எல்லோரும் வார்த்தை அவங்களும் விடுறாங்க. ஆனால் வார்த்தை விட்டதுக்காக டைட்டில் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்ற பட்சத்தில் அப்படி பண்ண முடியாது. கோவப்பட்டால் நானும் வார்த்தை விட்டுருக்கேன். ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த நெக்லஸ் எடுக்க டாஸ்கில் எல்லோரும் அவங்க மேலே விழுந்தப்போ அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு வார்த்தை விட்டாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது, சுச்சுவேஷன் தான் அது. ஒரு காலகட்டத்தில் இவங்கள தோணும், சில டைம் விக்ரமாக இருப்பான்னு தோணும். ஆனால் விக்ரம் பண்ணுற சில வேலைகள் மாக்கிங்கெல்லாம் நிறைய பேர் வெளியே பண்ணுறாரு, மாக்கிங் பண்ணுறாங்க. அது அப்புறம் பண்ணக்கூடாது சொன்னப்போ அவர் விட்டுட்டார், அவர் அப்புறம் பண்ணலை. ஸோ தவறுகள் எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் இந்த எவிக்ஷனில் போய் கடைசி டாப் 5 இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் வரணும்னு. அந்த குரூப் டிசைட் பண்ணும். அந்த குரூப்னா இப்போ நான் சொல்லட்டா, இப்போது விக்ரம் இருப்பார், விக்ரம் இருக்கார். அப்போ எஃப்ஜேலாம் எனக்கு எப்படின்னு தெரியல, எஃப்ஜேலாம் டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. எஃப்ஜே விஹானெல்லாம் கொஞ்சம் அவங்க கேம் விட்டு அவே போயிட்டாங்க. எஃப்ஜே விஹானை கம்பேர் பண்ணக்கூடாது, அது வேறு. அதனால் அது புத்திசாலித்தனமாக நீ குரூப் கூட ஜாயின் பண்ணி குட் புக்ஸில் இருக்குன்னு நினச்சேன்னா நீ டாப்பில் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே 5 பேர் தான் திரும்ப நீங்கள் குத்திப்பீங்க நீங்கள் மேலே ஏறதுக்கு. ஸ்குட் கேம் மாதிரி இருக்க போகுது. கண்டிப்பாக ஸ்குட் கேம் தான் இது, எந்த டவுட்டும் இல்லை.
கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மேபி இன்னொரு ஒரு ரீஎன்ட்ரிலாம் இப்போ ஆதரிக்க இருந்த மாதிரி மேபி உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம். நல்ல விஷயம்தான். ஓகே, போயிட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த, ஏன்னா இது மாதிரி விஷயங்களை ஓப்பனாக எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் முதல் நாள் போய் மாஸ்க்கு கிழிச்ச மாதிரி பிஆர் மாஸ்க்கு கிழிச்சிட்டு வந்துடல எல்லாத்தையும் போயிட்டு. ஏன்னா அங்கே நிறைய பேர் பிஆர் இல்லாமே ஆடுறாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில பேர் நான் சொல்கிறேன். இது வந்து பிஆர் பண்ணுறவங்களுக்கும் இந்த விஷயத்த வந்து காதுக்கு நேராக கொடுத்துட்டு வரணும் ஆக்சுவலாக. அப்போ கேம் மாறும். ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல. எப்படி ஆடியன்ஸுக்கு தெரியும்? பிஆர்னு விஷயம் என்னென்னு பல பேர் தெரியாது. அப்போ ஆடுறவங்களுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. அதை பண்ணக்கூடாது. பண்ணலாம், ஆனால் ப்ராப்பர் சேனலில் பண்ணுங்கள். ஆட விட்டு பண்ணுங்கள். ஓட விட்டு காலை எடுத்து ஓடுறதுக்கும் பின்னாடி முதுகில் குத்துற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. தனியாக ஓடி என்ன பண்ண போகிறோம்? தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய மூவிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Slate today, Slate tomorrow. next phase. Next is now. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.